தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்கா வாயிலாக கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திருமதி திவ்யா அவர்கள். அவர்களிடம் அவர் தொகுதி பற்றியும் கட்சியின் நிலவரம் பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சகோதரி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. தேர்தல் பயணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரப்புரையெல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்குங்கண்ணா. மகிழ்ச்சிங்க. நம்ம நேர்காணலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் உலக தமிழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சரிங்கண்ணா. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம். எனது பெயர் பா திவ்யா. நான் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். நான் இளங்கலை கல்வியல் முதுகலை வரலாறு படிச்சிருக்கேன். நான் ஈரோடு மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தேன். திருமணமானது தாராபுரம் மூலூர் பகுதியில. எங்க அப்பா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. நான் தான் எங்க குடும்பத்திலேயே முதல் பட்டதாரின்னு சொல்லணும். எங்க அப்பாவோட தலைமுறையில யாருமே படிக்கல. நாங்க தான் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. நான் 15 வயசுலயே எனக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன். எனக்கு அப்புறம் ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. நான் ஏன் அரசியல்ல பயணிக்கணும், அதுவும் சீமான் அண்ணாவோட பயணிக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த கட்சியோட கொள்கையில முழு ஈடுபாடு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என் கணவரும் என் மாமனாரும் தான். சிறப்புங்க. எப்ப இந்த கட்சியில பயணிக்க ஆரம்பிச்சீங்க? நான் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு அரசியல் சார்ந்த தனிப்பட்ட ஈடுபாடு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா எங்க அப்பா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, அம்மா இல்ல. எனக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லிக்க பெருசா அந்த டைம்ல யாரும் இல்ல. அதனால எனக்கு அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே இருந்ததா அப்படின்னா, கல்லூரி படிக்கும் போது என்னுடைய பேராசிரியர் யதார்த்தமா கேட்டாங்க ஒரு தடவை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அதுல பயணிப்பீங்களா, அதாவது அரசியல்ல பயணிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப விளையாட்டா எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் அதை பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் 2019 டிசம்பர்ல திருமணம் ஆச்சு. திருமணமாகி 3வது நாளே நாம் தமிழர் கட்சியில பயணிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் என் கணவர் தான். நான் திருமணத்துக்கு முன்னாடியே என் கணவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் இந்த மாதிரி அந்த கட்சி இயக்கமா இருக்கும் போதுல இருந்தே பயணிக்கிறேன். என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டா கட்சி சார்ந்த நிகழ்வுகள்ல நீங்களும் பயணிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட பயணிக்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, கட்சியிலயும் நீங்க என்னோட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் திருமணமே பண்ணிக்கிட்டாங்க. இந்த கட்சியோட புரிதலுக்கு முக்கிய காரணம் என்னோட மாமனார் ஐயா மோகன் அவர்கள் தான். அவர்கள் தான் திருமணமான 3வது நாள்ல இருந்தே நாங்க இந்த மாதிரி கட்சியில இருக்கோம். இந்த கட்சியில தேனீக்கள் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் தான் என்ன கேட்டாரு. ஏன் தேனீக்கள் பத்தி கேக்குறீங்கன்னா, இத பத்தி யாராவது பேசி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் எனக்கு இத பத்தி யாரும் பேசுனது இந்த மாதிரி நீங்க கேக்குறது எனக்கு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லும் போதுதான் அண்ணன் சீமானை பத்தி முத இந்த மாதிரி உயிரினங்களுக்காக பேசக்கூடிய ஒரே ஆளு, எல்லா உயிரினத்துக்கும் பேசக்கூடிய ஒரே ஆளு அது அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சொல்லிதான் அவரோட அறிமுகமே எனக்கு, சீமான் அண்ணனோட அறிமுகமே எனக்கு அப்பதான் கிடைச்சது. அதுல இருந்து நான் கட்சியில பயணிக்கிறேன். அதுல இருந்து தொடர்ந்து நிகழ்வுகள்னு பாத்தீங்கன்னா, பண விதைகள் நடுறது, மரங்கள் நடுறது, எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் நாங்க பயணிக்கிறது நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறோம் ஆரம்பத்துல இருந்தே. வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம தொகுதிக்குள்ள போலாம். உங்க தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை இருக்கு? தாராபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா மெயினான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகப்படியா இருக்கு. நீர்நிலைகள் அதிகமா இருந்தா கூட அதை தூர் வாராம மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொடுக்காம தூர் வாராமையே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில முருங்கையும் மாநில மலர் செங்காந்தல் மலருடைய விதை கண்வெளிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி பண்றதுக்கான முறையான தொழிற்சாலைகள் இங்க கிடையாதுங்க. அண்ணன் எப்பவுமே சொல்லுவாரு, தற்சார்பு பொருளாதாரம் இருந்தா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் அப்படின்னு. எல்லா இயற்கை சார்ந்த வளங்களும் மூலனூர் பகுதியில அதிகமா முருங்கை விவசாயமும் இருக்கு. அதை ஏற்றுமதி பண்ணக்கூடிய
தொழிற்சாலைகள் வந்து இங்க கிடையாதுங்க. அத பதப்படுத்துறதுக்கான, அது மதிப்பூட்டு பொருளா மாத்தக்கூடியதுக்கான விஷயங்கள் இங்க வந்து தாராபுரம் அதாவது மூலனூர் பகுதியில குறிப்பா கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம அடிப்படை பிரச்சனையும் அதிக அளவுல இருக்குங்கண்ணா. அடிப்படை பிரச்சனையும் பாத்தீங்கன்னா, சுத்தமான குடிநீர் கிடையாதுங்க. அதே மாதிரி தெருவிளக்கு வசதி கிடையாது. பேருந்து நிக்காத இடங்கள்ல நெறைய புதுசா நிழற்குடை அமைச்சிருக்காங்க. ஆனா, மக்கள் அதிகப்படியா பயணிக்கக்கூடிய இடங்கள்ல நிழற்குடை இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அரசு பேருந்து வசதி வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நான் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கிராமப்புறங்கள்ல அதிகப்படியான அரசு பேருந்தே கிடையாதுங்க. நான் தனியார் பேருந்து தான் இயங்கிட்டு இருக்குதுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் போற குழந்தைங்க வந்து முறையா அந்த டைமுக்கு ஸ்கூல் போக முடியறது இல்லைங்க. அந்த ஒரு பேருந்தையும் நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, சில பேருந்துகள் சில நேரத்துல நிறுத்தாம போயிடுறாங்க. அந்த டைம்ல குழந்தைங்க வந்து ஸ்கூல் போறது ரொம்ப தவிர்க்கப்படுது. அதனால வந்து முறையா அரசு வந்து பேருந்து வசதியும் அதிகப்படியான அளவுல ஏற்படுத்தி குடுக்கணும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேங்க. அது ம். மட்டும் இல்லாம, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, தாராபுரம் பகுதியில சுடுகாடு முறையா பராமரிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி, அ பிணத்துக்கிட்ட கொண்டு போய் மனு குடுக்குற மாரியான நிகழ்வுகள் எல்லாமே முன்னெடுத்திருக்காங்க. சுடுகாடு வந்து மனுஷன் கடைசியா அந்த நிம்மதியா போய் உறங்குற இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயுமே வந்து முறையான பராமரிப்பு வசதிகள் இல்லாம போட்டு வச்சிருக்கிறதுனால, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, நெறைய தடவ மனு குடுத்துருக்காங்க. மனு குடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொணத்துக்கிட்ட கொண்டு போய் மனு குடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு அவ்ளோ ஒரு விரக்தியில மக்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ம். அமைச்சரோட தொகுதி அப்படின்னு சொன்னாலும், அமைச்சர் அதே வழியா தான் போறாங்க, வராங்க. அந்த பகுதியில ஓடக்கூடிய ராஜவாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா, கழிவுநீர் தான் போகுதுங்கண்ணா. கழிவுநீர் இப்ப வரைக்கும் சுத்தம் பண்ணாமயே அப்படியே தான் வச்சிருக்காங்கங்க. மெயினா ம். குடிநீர் வசதி இல்ல. இருக்கிற நீர்நிலைகள பாதுகாக்கிறாங்களான்னு கேட்டா, அதுவும் கிடையாதுங்க. அதுவும் பாதுகாக்காமயே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் தான் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் சுவாசிக்கிற காத்த கூட விஷமா மாத்தக்கூடிய கோனோகார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள வந்து தாராபுரம் பகுதிகள்ல அதிகமா வந்து நடவு பண்ணியிருக்காங்கண்ணா. இது இந்த கோனோகார்பஸ் மரம் வந்து பாத்தீங்கன்னா, மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்கள வந்து அதோட மகரந்தத்தின் மூலமா பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையில நெறைய நாடுகள்ல இத தடை பண்ணியிருக்காங்க. அத வந்து தாராபுரம் பகுதிகள்ல அதிகமா நடவு பண்ணி, அது செழித்து வளர்ந்துட்டு இருக்குங்க. இது வந்து நீர் ஆதாரத்தையும் பாதிக்குங்கண்ணா. நெறைய நிலத்தடி நீர வந்து உறிஞ்சக்கூடிய ஒரு மரமாவும் அது இருக்குங்க. ம். அப்புறம் பெண்களுக்கான மேல்நிலைப் பள்ளி வந்து தாராபுரம் பகுதிகள்ல கிடையவே கிடையாதுங்க. அதே மாரி அரசு பொறியியல் கல்லூரி வந்து இல்லைங்க. அதுவும் வந்து மக்கள் வந்து குழந்தைங்க வந்து வெளியில போய் தங்கி படிக்கிற மாரியான ஒரு சூழ்நிலையில தான் இங்க தாராபுரம் பகுதியில இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து வெளியில போய் படிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. ம். ம். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, காற்றாலை அதிகமா இருக்கு. ஆனா, மக்களுக்கு வந்து மின்சாரம் முறையா கிடைக்குதான்னா, அதுவும் கிடையாதுங்க. அதிகப்படியான காற்றாலைகள் இருந்தா கூட, தெருவிளக்கு வசதி நெறைய கிராமப்புறங்கள்ல வந்து முழுமையா கிடையாதுங்க. அங்கங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. இதனால என்னன்னா, நெறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கொள்ளை சம்பவங்கள், திருட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, சூழ்நிலை அதிகப்படியா இருக்குங்க. அதிகப்படியா நான் சொல்லணும்னா, விபத்து அதிகமா இருக்குங்கண்ணா. நெறைய ம். வளைவுகள்ல பாத்தீங்கன்னா, முக்கியமான இடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா, தெருவிளக்கு வசதி முறையா கிடையாதுங்க. இதனால வந்து விபத்து அதிகமா நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில இருக்குங்க. ம். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட அளவு அரசு கொடுத்த அளவுக்கு மீறி நீர்நிலைகள்ல வந்து மண் போன்ற வளங்களை எல்லாம் சுரண்டல் விஷயங்கள் இங்கேயும் நடந்துட்டு தான் இருக்குங்க. ம். மெயினா யாரும் பெருசா அத கண்டுக்கிறது இல்லைங்க. ஏன்னா, ஆளும் கட்சியோட தலையீடு இருக்கிறதுனால, அது குறிச்சு பெருசா யாரும் பேசுறது இல்லைங்க. நெறைய நாங்க போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அத பத்தி யாரும் பெருசா பேசுறது இல்லைங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சாராய கடைகள் வந்து அரசு பள்ளி பகுதிகள்லயும், ஆ கோவில் பகுதிகள்லயும் நெறைய இருக்குங்க. அதையும் அகற்றக் கோரி நெறைய கோரிக்கைகளும், மனுக்களும் குடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் மூடியிருக்காங்க. மொத்தமா மூடலிங்க. ஒரு சில இடங்கள்ல மூடியிருக்காங்க. ஆனா இருந்தாலும், இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பள்ளி பகுதிகள்ல கடைகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குங்க. அத ம். எடுக்கிறதுக்கான மனுக்களையும் நாங்க குடுத்துட்டு இருக்கோங்க. ம். சரி, சரிங்க. இயற்கை வளம் சுரண்டல் வந்து அது
திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் பண்ண தான் போறாங்க. அவங்க தடுக்க மாட்டாங்க. பண்றதே அவங்க தான். அதனால அவங்க எப்படி ஆமாங்க. கண்டிப்பாங்க. அதான் அப்படிதான். ம். இப்போ 2019 இருந்து கட்சியில பயணிக்கிறீங்களா? 2021 தேர்தல் பார்த்திருப்பீங்க. அப்ப பார்த்துருக்கேங்க. அப்ப இருந்த மக்கள் மத்தியில இருந்த வரவேற்புக்கும், இப்ப இருக்கிற வரவேற்பு எப்படி இருக்கு? 2021லயே பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட வந்து சின்னம் வந்து ஆ அதிகப்படியான வரவேற்பு இருந்ததுங்கண்ணா. அப்பவே வந்து நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா, அ தொ அதாவது தொலைத்தொடர்பு வசதி, சின்னம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வசதிகள் இல்லாத காலகட்டத்திலேயே, நம்மளோட சின்னங்கள் பத்தியும், அண்ணன பத்தியும் நெறைய விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருந்ததுங்க. அத விட இப்போ அதிகமாயிருக்குங்க. ம். இப்ப நெறைய வந்து பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல அண்ணன பத்தின செய்தியா இருக்கட்டும், கட்சி சார்ந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், நெறைய பகிரப்படுறதுனால, அப்ப இருந்தத விட இப்ப வந்து அண்ணனோட நடவடிக்கைகள நெறைய கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவிலேயே இருக்குதுங்க. ம். நாங்க வந்து அ அதாவது என்ன சொல்றதுங்க, இணையவழி சேவையே இல்லாத கிராமங்கள்ல கூட, அங்க இருக்கக்கூடிய மக்களும் கூட, அண்ணன பத்தின விஷயங்கள் ரொம்ப வயசா ரொம்ப ஒரு 60, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கூட, ஐயோ! இவரோட கட்சிங்களா? இவரு நல்லா பேசுவாருங்க. விவசாயிகளுக்காகவே அதிகமா பேசுறது இவர்தாங்க. இன்னுமே நாங்க ஒரு சில பகுதிகள்ல பரப்புரைக்கு போகும்போது, இந்த கட்சினா நின்னு பேசிட்டு போற வயசானவங்க நெறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப விரும்புறாங்கண்ணா. நாங்க இருக்கக்கூடிய ம். பகுதிகள்ல அவங்களா முன் வந்து, "நாங்க களப்பணிக்கு வரோம். எங்களையும் உங்க கட்சியில இணைச்சுக்குங்க." அப்படின்னு ம். சொல்லி அப்ப இருந்தத விட இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்கங்க. அப்ப ம். வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். நாங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 40, 50 உறவுகள் தான் இருந்தோம். இப்ப ம். 100க்கும் மேற்பட்ட உறவுகள் கட்சியில இணைய ஆரம்பிச்சு பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடியா நமக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலனா கூட, மறைமுகமா நமக்கு ஆதரவு குடுக்கக்கூடிய அளவுக்கு கட்சியில நெறைய பேர் பயணிக்கிறாங்கண்ணா. ஏன்னா இந்த திராவிட கட்சியில மக்கள் ரொம்ப பல பிரச்சனைகள சந்திச்சுட்டாங்க. ரொம்ப என்ன சொல்றதுங்க, யாராவது வந்து மாத்த மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு முழுசா வந்துட்டாங்க. அதனால வந்து அவங்க நேரடியா சொல்லலினா கூட, ம். மறைமுகமான ஆதரவு நெறைய இருக்குங்க. இங்க வந்து என்னன்னா, நெறைய பேர் வந்து அந்த சமூக ஏற்றத்தாழ்வ வந்து கடைபிடிக்கிறாங்கண்ணா, திராவிட ம். கட்சிகள். ம். அதனாலேயே வந்து நம்ம கட்சியில நெறைய பேர் ஆர்வம் எடுத்துக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாரும் சமமா பழகுறதுனால, நமக்கு ம். வந்து ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்குங்கண்ணா. ம். ம். சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. அதெல்லாம் கேட்கும்போதே நல்லா இருக்கு. அடுத்து இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாராபுரம் தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னா, ஏன் வாக்களிக்கணும்? சுருக்கமா. தாராபுரம் பகுதி மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க முக்கிய காரணம், விவசாயிகளுக்கான ஒரு கட்சி. விவசாயம் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்த முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி. நிலம் சார்ந்த தொழிற்சாலைகளும், அதற்கான வளங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். விவசாயிகள பத்தி பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது அதாவது அடுத்த தலைமுறைய வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுக்காகவே நம்ம முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியில வாக்களிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாருமே வந்து அவங்க வீட்டுக்கு சொத்து சேர்க்கறதுக்கான ஒரு நடவடிக்கையில தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகள் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான நீரு, காற்று இந்த மாரியான விஷயங்கள எல்லாம் கொண்டு போகணும். அதாவது சொத்து சேர்க்கலனாலும் பரவால்ல. இந்த மாரியான நல்ல விஷயங்கள கொண்டு போய் சேர்த்தணும். நம்ம அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அத பத்தி பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தாங்க. விவசாயிகள் பாதுகாப்புக்கு அவங்களோட விளைவுப் பொருட்களுக்கு உரிய விலை தரணும் அப்படின்னு நினைக்கிற கட்சியும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தாங்க. பெண் ம். பிள்ளைகளுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும். இப்போ இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல அதிகப்படியான பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாகுறாங்க. ம். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, நாம வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தாங்க. நீங்க போனத பிப்ரவரி 21லயே பார்த்திருக்கலாம். நம்ம திருச்சியில மாநாடு நடந்ததுங்க. அந்த அந்த மாநாட்டிலேயே தெரிஞ்சிருக்கும். பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பா, நிம்மதியா அதுல பயணிச்சாங்க. எவ்வளவு பாதுகாப்பா திரும்ப வீடு வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது. அந்த மாரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவே நீங்க தாராளமா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம். அது மட்டும் இல்லாம, இயற்கை சார்ந்த
விஷயங்கள்ல ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுதான் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அண்ணன் வந்து ஆடு மாடுகளுக்கான மாநாடா இருக்கட்டும், கடல் மாதா மாநாடா இருக்கட்டும், நீருக்கான மாநாடா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பேச போய் தான் எல்லாருமே அதை பார்த்து முன்னெடுக்கிறாங்க. நீர்நிலைகளை வந்து இது நாள் வரைக்கும் ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆள்ற கட்சியா இருக்கட்டும் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்களே தவிர அதை குறிச்சு முழுமையான தகவல்களை மக்களுக்கு முழுசா தெரிவிக்கிறது கிடையாது. அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாருன்னா மட்டும்தான் உடனே என்ன பண்றாங்கன்னா அது குறிச்ச தகவல்களை நிறைய பேர் ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. ஏன் இப்படி பேசுறாரு, இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கறதே ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க. வேற எந்த கட்சியிலயுமே எப்படி கொள்ளையடிக்கலாம், நிறைய பேர் பேசுறது அதை எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி திருடலாம், என்ன மாதிரி வருமானம் பார்க்கலாம் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் எல்லாருமே சமமா பயணிக்கிறாங்க. ஆண் பெண் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமா சரிசமமா பயணிக்கிறாங்க. அதை உணர்த்தும் விதமா தான் அண்ணன் வந்து 117 ஆண் வேட்பாளர்களும் 117 பெண் வேட்பாளர்களையும், அது போக நீங்க சொல்ற மாதிரி பொது தொகுதிகள்ல வந்து யார் வேணாலும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து கொண்டு வந்தது அண்ணன் தான். அது மட்டும் இல்லாம திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. 3ஆம் பாலினத்தவரும் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. அதையும் நான் இந்த இடத்துல பெருமையா பதிவு பண்ண விரும்புறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியதோட அவசியம் அதுதாங்க. மெயினா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த வளங்களையும் கனிம வளங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போகணும். அது சுத்தமான குடிநீரா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், இலவச கல்வியா இருக்கட்டும், தரமான மருத்துவமா இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுக்காகவே நீங்க தாராளமா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம். உண்மை உண்மை உறுதியா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இயற்கைக்காக பேசும். அனைத்து சரிங்க. இறுதியாக உலக தமிழர்களிடம் என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா? நான் ஒரு வேட்பாளரா உலக தமிழர்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுங்க. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாங்க வந்து உங்களை நேரடியா பார்க்க முடியறது இல்ல, இருந்தாலும் உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க களப்பணி செய்யறோம். உங்களோட உறவுகளுக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்களும் இணைஞ்சு எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்களும் மத்தவங்களுக்கு உதவியா இருங்க, எங்க இருந்தாலும் ஒற்றுமையா பயணிங்க. மகிழ்ச்சிங்க. நன்றி. உங்களோட இடையராத தேர்தல் பணிக்கு நடுவில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க.